இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அரசு வேலைங்க. இந்த அரசு வேலை மட்டும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃபே செட்டில்டுங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லாம எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ், குவார்டர்ஸ், பசங்களை படிக்க வைக்கிறது, இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பெனிஃபிட்ஸை அடுக்கிட்டே போகலாம். ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். அதுல குறிப்பா அனைத்து பெண்களுக்கும் ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கே, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸே நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ், நல்ல சேலரிங்க. ஓகே, ஸோ நீங்க வர ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ள இதற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் இருக்கு, OMR ஷீட் தான். ஸோ அதை நீங்க ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. அது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எங்கெங்க எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமாக கிட்டத்தட்ட 450 வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. அதுல OTA சென்னையில ஒரு 275 ஆண்களுக்கு, OTA சென்னை அதே இதுல ஒரு 18 வேகன்சி பெண்களுக்கு. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், எலிமலா, டெஹாடூன், ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. ஸோ நம்ம சென்னை லொக்கேஷன்ஸ்க்கு தான் நிறைய வேகன்சிஸ், கிட்டத்தட்ட 300 வேகன்சி இருக்குங்க. இதில் நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சென்னை ரீஜியன் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி OTAக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மீதி உள்ள எல்லாமே ஆண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸை OTA மட்டும் கொடுங்க, சென்னை OTAக்கு மட்டும் கொடுங்க. இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் சர்ப்ரைஸ்லி நிறைய இடங்கள்ல இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர், ஏதாவது ஒரு சென்டரை சூஸ் பண்ணி நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்றாங்க, சென்னை மாதிரியான சென்டர் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிருங்க. யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து முன்னுரிமை தந்து கொடுப்போம். நீங்க லேட்டா அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த சென்டர்ல இடம் கிடைக்கல அப்படின்னா உங்களை வந்து வேற சென்டர்ல கூட நாங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தலாமா? முதல்ல இருந்துச்சுல IMA, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் தான் 2 ஜனவரி 2001 இருந்து 1 ஜனவரி 2006 இந்த 2 டேட்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து இரண்டாவது இந்தியன் நேவல் அகாடமி இருந்துச்சா, அதுக்கும் அதே தான் 2 ஜனவரியில இருந்து 1 ஜனவரி 2006 வரையும். அதாவது 2001 to 2006. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சா, அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 20ல இருந்து 24 வயசு வரையிலவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருந்துச்சுல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2000 இருந்து 1 ஜனவரி 2006 இந்த 2 டேட்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்மேரிடு மேல், அன்மேரிடு ஃபீமேல் தான், கல்யாணம் ஆகியிருக்க கூடாது. குவாலிஃபிகேஷன் பார்த்தலாமா? முதல்ல இருந்துச்சுல IMA, அதுக்கும் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி நம்ம சென்னையில் இருந்துச்சுல, அதுக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்தியன் நேவல் அகாடமிக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுமா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் உங்களோட 12th ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே தேவையில்ல, ஒரு டிகிரி மட்டும் போதும். அனைத்து விதமான பெண்கள், அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்கள், SC ST அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. மீதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 200 ரூபாய் தாங்க, அதுவும் ஃபீஸு. நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் அடுத்த மாதம் ஜனவரி 9ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு தேர்வுக்கும் தனித்தனியாக ரிட்டன் எக்ஸாமினேஷன், அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஸோ மிலிட்ரி, நேவல், ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன். சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜும் மட்டும்தான். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே எதற்கு அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்கள் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் OTA கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சோன்னா இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருக்கிறதுக்கு 200 மார்க்குக்கு மட்டும் தான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி உள்ளவங்களுக்குலாம் 300 மார்க்குக்கு இன்டர்வியூங்க. எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் ஆப்ஜெக்டிவ் டைப் தான், 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி. அதற்கான ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஒரு இதுக்கும் தனியாக. உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு இங்கிலீஷு ஜென்ரல் நாலேஜ் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸில் நம்ம வந்து இங்கிலீஷையும் ஜென்ரல் நாலேஜை மட்டும் கவர் பண்ணால் மட்டுமே போதும். அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்ணாடி போட்டவங்க இதற்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பட் அதற்குமே சில வரைமுறைகள் வச்சுருப்பாங்க. கரெக்டான BMI இருந்தால் போதும், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் போதும். ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் ரொம்ப அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது BMI வந்து பிலோ 25ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் கரெக்டான BMI மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி ஆஃபீஸர் என்ட்ரி அதாவது நேவிக்கான இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கு. டீடைலா ஃபுல்லா செக் பண்ணுங்க. UPSC CDS எக்ஸாமினேஷன் தமிழ் இது மாதிரியே நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கு. ஸோ இதற்கு எப்படி அப்ளை பண்றது எல்லா தகவலுமே உங்களுக்கு லாஸ்ட் இயர் போட்டது கூட இருக்கு. நீங்க டீடைலா செக் பண்ணுங்க. டஃப்பான எக்ஸாமினேஷன் தான், பட் கிளியர் பண்றவங்க நம்மள மாதிரி பசங்க தான். என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் சேலரிங்க. அதற்காக ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணாதீங்க. என்னதான் வந்து எக்ஸாம் சென்டர் உள்ளே இருந்தாலும் நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபீ 200 ரூபாய் பே பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நிச்சயமா முடியும், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.